ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் வந்து என்கிட்ட கேரட்டும் பீன்ஸும் இருக்குது. அது இருக்குது. கேரட்டு பீன்ஸு பட்டாணி இவ்வளவும் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் எது இருந்தாலும் போடலாம். இதில் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கீரை பச்சை மிளகா புதினா இவ்வளவும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் முக்கால்வாசி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் நம்ம ஹோல் கரம் மசாலா பட்டை ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். அது பொரியட்டும். கூடவே வந்து இந்த ரம்ப இலை இருக்குல்ல, கிராம்பு வெடிக்குது. ஸோ ரம்ப இலை உண்டுல, இது பேண்டன் லீஃப்னு சொல்லுவோம். பிரியாணி இலைன்னு நாங்கள் எங்கள் ஊரில் சொல்லுவோம். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் அந்த பே லீஃப் மாதிரி ஒரு இலை உண்டுல்ல, அதை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். அந்த ரம்ப இலை போட்டோன்னே அது ஒரு பிரியாணி ஸ்மெல் வந்துடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த புதினா கொத்தமல்லி கீரை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த அரைப்பை போட்டுருவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை அரைப்பை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கட்டும். ஓகே, வதங்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப மசிய வதங்கணும்னா இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட்டு பீன்ஸு, நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், ப்ராக்கலி, அதுக்கப்புறம் என்ன காய் வேணுமோ. நான் வந்து இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் போடுறேன், பட்டாணி கேரட்டு பீன்ஸு. ஸோ இதையும் போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விடணும். ஏன்னா வந்து அந்த வெஜிடபிளோட பச்சை ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அது போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ வந்து காய் நல்லா வதங்கியாச்சு. நான் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வந்து போடுவேன் ஃப்ளேவருக்கு வேண்டி. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு தக்கன. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு நீங்கள் வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி விடலாம். ஏன்னா வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து இது கொஞ்சம் பெரிய ப்ரெஷர் குக்கராக, அதனால் என்ன சொல்ல 1.25 கப் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதனால நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்து வரட்டும். ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். ஸோ இது வந்து ஒரு கொதிக்கு வர முன்னாடி நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1/2 மணிக்கூர் ஊற வச்சு தான் நான் 1 கப்புக்கு 1.25 கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பாஸ்மதி ரைஸ் 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றி இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கும்போது இது ஃபுல்லாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். குக்கர் மூடினதுக்கப்புறம் ஒரு விசில் வைங்க. ஒரு விசில் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி விசில் வரலைன்னா லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வருது அப்படின்னா ஒரு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனோன்னே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, மீன் வாயில் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸ் ப்ரெட் இருந்துச்சு. அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டு போடுறது வந்து சதீஷுக்கு ரொம்ப பிடிக்குமா பிரியாணியில் ப்ரெட்டு. அதனால் நான் சதீஷுக்குன்னே ஸ்பெஷலாக போடுவேன். ஏன்னா அவங்க பிரியாணியை விட ப்ரெட்டு அதில் உள்ள ப்ரெட்டு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் அது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைத்தாவும் இருக்குது. ஓகே, இது பிரிஞ்சி ரெடியானோன்னு காணிக்கிறேன். ஓகே, நம்மளோட பிரிஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இப்போ இதை வந்து ஃப்ளஃப் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. ஸோ இந்த ரைஸ் அளவு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட புலாவ்னாலும் சரி, பிரியாணினாலும் சரி. ஸ்டீம் பட்டுடுச்சு கேமராவில். உங்களுக்கு வந்து உதிராகவும் இருக்கும், ஆனால் அதே டைம் வந்து வரன்னு இருக்குது. அது நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும். ஓகே.